வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். இப்ப இந்த காணொளியில நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, மே மாதம் மிதுன ராசி பலன்கள் நம்ம பார்க்க போறோங்க. மிதுன ராசிக்காரங்க புதனோட அதிபதி. எப்பவுமே ஒரு ஞானம், ஒரு தெளிவு, நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் பாத்தீங்கன்னா தெளிவா பண்ணணும். நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ரோல் மாடலா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்ட ராசி எதுன்னா மிதுன ராசி. உங்க ராசிநாதன் புதன். இப்ப புதன் பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா புதன் பகவான். இப்ப 10ஆம் இடத்துல மீன ராசியில புதன் பகவான். புதனோட பாத்தீங்கன்னா செவ்வாயும் ராகு சேர்க்கப்பட்டிருக்குங்க. அது இல்லாம இப்ப மே மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு பாத்தீங்கன்னா லாபஸ்தானத்துல 11ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல விரைய குருவா வர போறாரு. அப்படி விரைய குருவா வரும்போது இனிமேல் தொட்டது எல்லாமே பொன்னாக மாறக்கூடிய ஒரு டைம் ஆஃப் பீரியடு தான் இந்த மே மாதம். இப்ப மே மாதத்துல உங்களுக்கு விரைய குருவா வரும்போது, சார் எனக்கு ஒரு எவ்வளவு சம்பாதிச்சேன், என்னால மிச்சமே பண்ண முடியல, கையில பணம் வச்சிருந்தா தேவையில்லாத விரயங்கள் கொடுத்தது, என்னால மிச்சமே பண்ண முடியல, கையில பணம் வச்சிருந்தா தேவையில்லாத ஹாஸ்பிட்டல் செலவு, விரயம், எதிர்பார்க்காத செலவுகள், விபத்துகள், வீட்டுல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒண்ணு வாங்கி கொடுக்கலாம், மனைவிக்கோ இல்ல குழந்தைகளுக்கு ஏதாவது கேட்டதை வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம நினைச்சாலுமே நம்மளால வாங்கி கொடுக்க முடியல, எதிர்பார்க்காத செலவுகள் வந்தது, என்னால ஒரு நிரந்தரமான தொழிலுக்கு போக முடியல, உடல் ஆரோக்கியத்துல தொந்தரவுகள், நம்மளால வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போக முடியுமா அப்படின்னு நிறைய குழப்பத்தோடையவே நீங்க இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இருந்திருப்பீங்க. நிறைய பேர் பாத்துட்டீங்கன்னா உங்ககிட்ட ஐடியா கேட்டிருப்பாங்க, நீங்க அவங்களுக்கு ஐடியா சொல்லியிருப்பீங்க, அவங்க டெவலப் ஆகிட்டு போயிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா நம்மளால டெவலப் ஆக முடியல. பல குழப்பங்கள், பல பிரச்சனைகள், பல தடங்கள் எல்லாமே நீங்க சந்திச்சிருப்பீங்க. ஆனா அதுக்கு எல்லாமே முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு மாதமா தான் இந்த மே மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. அதனால பார்த்துட்டீங்கன்னா இந்த மே மாதம் கிரகநாளிகள் கோச்சாரப்படி உங்களுக்கு ஒரு அற்புத பலன்கள் கண்டிப்பா இருக்க போகுது. அதனால பாத்தீங்கன்னா அது இல்லாம விரய குரு உங்களுக்கு வந்திருக்கிறதுனால, அது இல்லாம மே மாதம் 14ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா குருவோட சூரியனும் சேர்க்க வரும்போது கண்டிப்பா சுப விரயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது. சுப விரயங்கள் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா சுப விரயம் எப்பவுமே பாத்துட்டீங்கன்னா தேவையில்லாத விரயங்கள் நடக்கும் போது விட சுப விரயங்கள் நடக்கிறது ரொம்ப சிறப்பு. சுப விரயங்கள் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருமணம் ஆகாதவங்களுக்கு கட்டாயம் திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கும், வண்டி வாகனங்கள் வாங்கலாம், தொழில் ஆரம்பிக்கலாம், இது மாதிரி அமைப்புங்கிறது கண்டிப்பா இருக்கும். அதனால சுப விரயங்கள் ஏதாவது நீங்க பண்ணுங்க. இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வீடு கட்டிட்டு இருந்திருப்பாங்க. அந்த வீடு கட்டிட்டு இருக்கும் போது பாதியில நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உருவாயிருக்கும். அப்படி இருக்கும் பொழுது இந்த காலகட்டத்துல இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நீங்க வீடு கட்டும் போது கண்டிப்பா நல்லா ஒரு நினைச்ச டயத்துல வீடு கட்டி முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். சார் நான் நிறைய வீடு கட்டுறதுக்கான லோன் அப்ளை பண்ணேன், டிடிபி அப்ரூவ்டுக்கு அப்ளை பண்ணேன், கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டல, இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு வந்திருக்கும். ஆனால் இந்த மாதத்துல உங்களுக்கு அந்த பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆகும். லோன் கேட்ட இடத்துல லோன் கிடைக்கும். இன்ஜினியர் உங்களுக்கு சாதகமா இருப்பாரு. எல்லாமே நீங்க நினைச்ச மாதிரி எல்லாமே அமையும். அதனால இந்த மாதத்துல கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பா வரும். அதனால இது நீங்க முழுமையா பயன்படுத்திக்கோங்க. சார் நான் சொந்த தொழில் ஆரம்பிக்கலாமா? நிறைய பேர் பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா சொந்த தொழில் ஆரம்பிக்கலாமா, இல்ல அதே இடத்துலதான் வேலைக்கு போயிட்டு இருக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளேயே கேட்டுட்டு இருந்திருப்பீங்க. ஆனா நிச்சயம் சொந்த தொழில் ஆரம்பிக்கிறவங்க மிதுன ராசிக்காரங்க தாராளமா சொந்த தொழில் நீங்க ஆரம்பிக்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்ப ஒரு தொழில் தொடங்கக்கூடிய ஒரு மாதமா இந்த மே மாதம் இருக்க போகுது. ஏன்னு கேட்டீங்கன்னா விரை குருவா இருக்கு. அதனால எப்பவுமே நீங்க கையில பணம் வச்சிருக்க வேண்டாம். கையில ஏதாவது பணம் வச்சிருந்தீங்கன்னா தேவையில்லாத ஹாஸ்பிட்டல் செலவு நிறைய வரும். இப்ப ஒரு கடன் வாங்கி ஒரு வீடு கட்டுனீங்கன்னா அது உங்களுக்கு பிரயோஜனம். இதே கடன் வாங்கி கொண்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு விரயம் பண்ணால் கடனுக்கு கடனமாகும், விரயத்துக்கு விரயமாகும். அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க சுப விரயங்கள் நீங்க ஏதாவது பண்ணுங்க. நீங்க சுப விரயங்கள் நீங்க பண்ணும் பொழுது ஹாஸ்பிட்டல் செலவு விரயங்கள் வராது. அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க சுப விரயங்கள் நீங்க கண்டிப்பா நீங்க பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கையில மிக மாற்றங்கள்
மிக முக்கியமான முடிவில் எடுக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த மே மாதம் இருக்க போகுது. அதனால தாராளமா நீங்க துணிஞ்சு இறங்கி பண்ணுங்க. மெயினா வந்து பாத்துட்டீங்கன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து அம்மாங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா உடல் பாதிகள் கொடுக்கும். அம்மாங்களுக்கு, தாய்மார்களுக்கு மன உளைச்சல் வரும். ஏன்னு கேட்ட இத்தனை நாள் நம்ம பையன் வந்து நம்ம சொன்னபடி கேட்கவே இல்லையே, நம்ம சொல்றது வந்து செய்யறது ஒண்ணு, நம்ம ஒரு ஐடியா சொன்னாலும் அந்த ஐடியா வந்து நம்ம சொன்னபடி கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு பல குழப்பங்கள் உங்க மிதுன ராசிக்கார அவங்க அம்மாங்களுக்கு இருந்திருக்கும். ஆனா அதுக்கெல்லாம் சந்தோஷப்படக்கூடிய ஒரு மாதமா இந்த மே மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. அதனால நிச்சயமா நீங்க இந்த மே மாதம் கரெக்டான முறையில் நீங்க பயன்படுத்துங்க. மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும். அது இல்லாம உங்க ராசிநாதன் வந்து பாத்தீங்கன்னா குரு பகவானோட வீட்டுலதான் உங்க ராசிநாதன் புதன் வக்கரம் அடைஞ்சிருக்காரு. அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க இது கரெக்டான முறையில் நீங்க செயல்படுத்திக்கோங்க. அடுத்த கட்டத்து வண்டி வாகனங்கள், ஏதாவது புது வாகனங்கள் நம்ம வாங்கலாமா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா நீங்க புது வாகனங்கள் நீங்க வாங்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னு கேட்டீங்கன்னா வாகன யோகக்காரன் வந்து பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான். இப்ப அந்த சுக்கிர பகவான் வந்து பாத்தீங்கன்னா மேச ராசியில இருக்காரு, சூரியனோட சேர்க்கை பெற்றிருக்காரு. அது இல்லாம உங்க ஆஹ் 12ஆம் வீடான சுக்கிர பகவானும் அது விரய குரு தேவகுரு அசுரகுரு ரெண்டு ஒன்றும் சேர போறாங்க. அப்படி சேரும் பொழுது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுப விரயங்கள் நடக்கிறதுனால வண்டி வாகனங்கள் நீங்க வாங்கலாம். வாகனத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது பழைய நான் வாகனம் வச்சிருக்கேன், அதுக்கு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடிக்கு ரிப்பேர் ஆயிட்டு இருக்கு, சர்வீஸ் பண்ணி அது இருக்கிற பணம்லாம் அதுல போற மாதிரி இருந்தது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா வண்டி வாகனங்கள் நீங்க தாராளமா நீங்க வாங்கலாம். அதே மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது திருமண யோகம், கல்வியில மாணவர் தலை சிறந்து விளங்கக்கூடியது, கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமைகள், சொந்த தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைச்சவங்க இதெல்லாமே நீங்க தாராளமா நீங்க ஸ்டெப் எடுக்கலாம். அதெல்லாம் ஸ்டெப் எடுக்கும் போது உங்களுக்கு நல்ல பலன்கிறது கண்டிப்பா கிடைக்கும். அதனால இந்த மாதம் நீங்க முழுமையா பயன்படுத்தக்கூடிய ஒரு மாதமாகவும் கண்டிப்பா இருக்க போகுது. அதனால நீங்க முழுமையா நீங்க பயன்படுத்திக்கோங்க. அது இல்லாமல் நீங்க ஏதாவது ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறத நான் தரேங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.